நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 500ல முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் மாதிரி தாங்க காமிக்குது. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 700 கிட்ட ஓப்பன் ஆகிட்டுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாக செல்லிங் வருதுங்க. மேபி இது இன்னும் டைம் இருக்குங்க. இந்த 700 இந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கோம். இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 533ல் முடிஞ்சிருங்க. போஸ்ட் மார்க்கெட் தான் 500 வந்துருக்கு. இது ஒரு 550 ஆர் எபோவ் அதுக்கு மேலே ஓப்பன் ஆகலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆனாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேஜரான கீ சப்போர்ட்டுங்கிறது நம்மளோட இது தாங்க இந்த 500ங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேஜரான கீ சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி 740 சப்போர்ட் சொன்னோம்லங்க. ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து என்னோட வியூ என்னன்னாங்க, ஸோ ஓப்பனிங் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் வருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பைக் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுங்க மார்க்கெட் திரும்பினா நல்ல ஒரு பைக் வரலாம். மேபி அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 740 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வரலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ மார்க்கெட் திரும்பிச்சுன்னு கன்ஃபர்மேஷன் கிடச்சி அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பாசிட்டிவில் கூட ஓப்பன் ஆகலாங்க. இந்த 54 இந்த ரேஞ்சில் கூட ஓப்பன் ஆகலாம்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியா பாகிஸ்தான் வாரப்போ வந்துச்சுலங்க ஒரு லோ, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. என்ன வேல்யூனா 53,500ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதே லெவல் தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் சொன்னோம்லங்க மேஜரான கீ சப்போர்ட் இந்த ரேஞ்சுங்க 55,000. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்க. ஸோ இந்த மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 55,000 பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த சப்போர்ட் எடுத்துங்க மார்க்கெட் இதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவான். மேபி இன்றைக்கே ஓரளவுக்கு நல்ல ஒரு பைக் வர வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் வேறு சப்போர்ட் பக்கத்துலேயே பாருங்கள் பைக் வந்துருக்கு. இன்றைக்கி நல்ல ஒரு பைக் வர வாய்ப்புகள் இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில். ஸோ கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃபுங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்குங்க ஸோ மிட் கேஃபும் சப்போர்ட் ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஸோ மிட் கேஃபும் நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. இன்ட்ராடே சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலே இருக்குங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு லோ வந்துச்சுலங்க 12,453. இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பக்கத்தில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் தான் அது பக்கத்தில் தாங்க இருக்குது. இதுவும் இன்றைக்கி ஓப்பனிங் ஃப்ளாட்டாக தாங்க வரும். ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு நம்ம ப்ரீவியஸாக சப்போர்ட் சொன்னோம்லங்க அதுதாங்க ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். என்ன இதுனா இந்த ஒரு 750 சொன்னோம்லங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப் கீழே வந்துட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலங்க இதுக்கு கீழே வர வாய்ப்புகள் இல்லை. அப்படி வந்தாலுங்க இந்த லோ பாயிண்டில் வந்துங்க நல்ல ஒரு பைக் தான் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் கீழே வந்துட்டு திரும்பினாலோ இல்லை இப்படியே திரும்பினாலோ கன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க. டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா இதெல்லாமே மந்த்லி எக்ஸ்பெரி தாங்க. ஸோ நிஃப்டியில் ஒரு ஓஐ பார்த்துடலாங்க. நிஃப்டியில் ஓஐ பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி இது பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500ல் நல்ல ஒரு ஓஏ இருக்கானுங்க. சப்போர்ட் ஓஏ இருக்கானுங்க. ரெசிஸ்டன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 800க்கு போயிட்டானுங்க. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 740ங்க. ஸோ அது பில்ட் ஆயிருங்க. அது இன்றைக்கி பில்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. நீ எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்ன மாதிரி பைக் வந்துச்சு அப்படின்னா 800ல் பில்ட் ஆகிருப்பானுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 700ல பில்ட் ஆயிருவாங்க ரெசிஸ்டன்ஸுங்க. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 500 நல்ல ஒரு பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் 600 பிரேக் ஆகிறப்ப 600ல் நல்ல ஒரு சப்போர்ட் பில்ட் ஆயிருங்க. ஸோ மேபிங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிங்க மார்க்கெட் நல்ல ஒரு பைக் வரதாங்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புதுசாக யாராச்சும் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம செல் பண்ணியிருக்கோங்க. இந்த 500 கூட 93க்கு நம்ம செல் பண்ணியிருக்கோம் புட் ஆப்ஷனு. ஸோ இன்றைக்கி யாராச்சும் புதுசாக என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட சொல்லுங்கள். காலையில் ஓப்பனிங்லேயே எடுத்துக்கலாங்க. சரிங்க நான் லைவுக்கு வரேன். லைவில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணான்னு பார்த்துக்கிட்டுங்க. நம்ம புதுசாக என்ட்ரி எடுக்கணும்னா எடுத்துக்கலாங்க. ஓகே லைவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.